சரி, இப்போ மூன்றாவது கணக்கு பார்ப்போம். சரியா? இப்போ இதில் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேள்வி? ஒரு கார் 420 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் அதே வேகத்தில் செல்லும் கார் அதே வேகத்தில் சரியா 7 மணி 30 நிமிடத்தில் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? சரியா? இதுதான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 420 கிலோமீட்டர் ஒரு கார் 420 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்குதாம். 5 ஹவர்ஸில் 420 கிலோமீட்டரை கிடக்கு. அதே கார் அதே வேகத்தில் சென்றுச்சுன்னு சொன்னால் 7 மணி 30 நிமிடத்தில் எவ்வளவு தூரத்தை கடக்கும் என்றுதான் கேள்வி. சரி, இப்போ பாருங்க இல்லை என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சரி, அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் யூனிட்டை நம்ம மாற்ற தேவையில்லை. ஏன்னு சொல்லுங்க. இப்போ ஏன்னு சொல்லுங்க, இப்போ 5 மணி என்றது தானே, அதே நேரம் 7 மணின்னு தந்திருக்காங்க. அதால் நம்ம யூனிட்டை மாற்ற தேவையில்லை. அப்போ அந்த 30 நிமிடம் இருக்கு, அதை என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்கலாம். அது சொல்கிறேன், அதுக்கு விளக்கம் அப்போ சொல்கிறேன், கேட்டுப்பாங்க. சரியா? இப்போ 7 மணி அந்த 30 நிமிடம் இருக்கு. இப்போ நம்ம இந்த 30 நிமிடத்தை இப்போ சும்மா சொல்லுங்களேன், உங்களோட ரியல் லைஃப்பில் இப்போ மேக்ஸ்ன்றது கணக்குன்றது தெற்கு ரீதியான கணக்குகள்ன்றது கூடுதலாக நம்மளோட ரியல் லைஃப்பை கொண்டு தான் நம்ம இப்போ நீங்கள் அதை இப்போ இதை நீங்களே சும்மா நம்ம ட்ரை பண்ணி போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் விட ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ 7 மணி 30 நிமிடம்ன்றது 30 நிமிடம் என்று நம்ம என்ன சொல்லுவோம், அரை. இப்போ நீங்கள் ரியல் லைஃப்பில் என்ன சொல்லுவீங்க, 7:30. இப்போ 7 மணி 30 நிமிடம்ன்றா நம்ம சொல்கிறோம். எத்தனை மணி நேரம்? 7:30, 8:30, 5:30, 4:30, 1:30 அப்படி அந்த அரை தான் நீ வருது. 30ன்றது நம்ம அரையாத்தான் நம்ம கணக்கில் எடுக்கோம். சரியா? அப்போ இப்போ நம்ம இந்த 30 நிமிடத்தை இப்போ ஒரு மணித்தியாலத்தில் 60 நிமிடம், அது உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ இந்த 60 அரைவாசி எத்தனை? 30. அந்த அரைவாசி என்று வருது தானே, இந்த அரைவாசி தான் இந்த அரையாக வந்தது. விளங்குதான் அந்த அரை என்று நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக நம்மளை விளக்கம் சொல்கிறேன். கணக்கை மட்டும் செஞ்சுட்டு போனேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சும்மா ஷார்ட்கட்டில் கடாரன்னு செஞ்சுட்டு போனேன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது விளங்காது தானே. அதுக்காக தான் இப்போ என்ன நான் கூட கழிச்சிட்ருக்கேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் கணக்கு சம்மந்தம் மட்டும்தான் கதைக்கேன். சரியா? உங்களுக்கு விளங்குது தானே. ஓகே, நீங்கள் என்னென்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஒன்றுமே சொல்லாமல் இருக்காமல் சொல்லுங்கள். இப்போ என்ன சொன்னேன், இப்போ இந்த கணக்கை பாருங்கள். இப்போ இந்த 60ல் அரைவாசி 30, அதால் நம்ம அந்த விஷயம் விளங்கிட்டானே. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ கணக்கை பாருங்கள். இப்போ 5 ஹவர்ஸ் 5 மணித்தியாலத்தில் 420 கிலோமீட்டர் என்று சொல்லியிருக்காங்க. இதே 7 மணி 30, அதாவது 7:30. 30ன்றதை நீங்கள் மறந்துடுங்க, 7:30ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 7:30 எவ்வளோ தூரம் கிடக்கும். அந்த அரையத்தனை கேட்க அரைன்றதை கேட்குறத நீங்கள் இப்படி ஒரு ஷார்ட் கட். அதாவது இப்போ இந்த 5ல் அரைவாசி எத்தனை? 2.5. இந்த 420 அரைவாசி எத்தனை? 210 கிலோமீட்டர் அவர். போட்டாச்சா? இப்போ இதில் நீங்கள் கூட்டுங்க ஆகும். இந்த 5ஐயும் 2 கூட்டின எத்தனை? 7.5. இந்த 420 210 கூட்டின எத்தனை? 630 கிலோமீட்டர். விளங்கிட்டா? அது என்ன நான் செஞ்சேன்ன்றது ஏதாச்சும் கொஞ்சம் விளங்கினதா இல்லை ஒன்றுமே விளங்கலையா? சரி, இப்போ வேப்பம் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ 5 ஹவர்ன்றது தானே, 5 ஹவர் 420 கிலோமீட்டர் இதானே கணக்கு. சரி, இதில் இப்போ இந்த 5 அரைவாசி 2.5 ஹவர் என்று போடுங்க. இந்த 420 அரைவாசி எத்தனை வரும்? 210 கிலோமீட்டர். இதை மாதிரி எந்த கணக்கு வந்தாலும் இப்படி சொன்னீங்கன்னா ஆன்சர் வரும். சரியா? போட்டுட்டு இப்போ இதில் நீங்கள் கூட்டின எத்தனை? 7.5. இதை கூட்டினா 630 கிலோமீட்டர். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? கேள்வி என்ன? 7 மணி 30 நிமிடத்தில் எவ்வளோ தூரத்தை கிடைக்கும்? 7 மணி 30 7:30. இப்போ தான் நம்ம சொன்னோம் அரையன். அந்த 30 நம்ம அரைண்டா உங்களுக்கு தெரியும். இப்போ 0.5 இந்த 5 அரையத்தான் குறிப்போம். இப்போ தசம் வச்சோம்னா முன்னுக்கு நம்ம 0 போட தேவையில்லை. அப்போ இந்த அரைக்கிற 5 7.5 இது 7 அரையத்தான் இது குறிக்குது. இப்போ 7 அரைக்கு எத்தனை விட நமக்கு வருது? 630 விட இருக்கா? இருக்கு. ஆன்சர் சரி. அப்போ நான் சொன்னது
இப்போ அரைன்னு சொல்கிற வடிவா நீங்கள் வந்து அதில் 5 ஹவர்ஸ் இருக்குது தானே, அதில் அரையை நீங்கள் எடுங்க. இப்போ நாங்கள் இதே இன்னொரு கணக்கு செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். அடுத்த கணக்கம் இதே ஒரு மெதட்டில் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்ச கணக்கை விட இது கொஞ்சம் வித்தியாசம். இப்போ நம்ம முதல் பார்த்து 2 கணக்கம் ஒரு மெதட். இது வந்து இப்போ இந்த கதி தூரத்தை பொறுத்த வரைக்கும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பல டைப்ஸ் இருக்குது. சரியா, நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒரு 5-6 டைப்ஸ் கிட்ட இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் தான் இருக்குது. பேசிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் முதலாவது கணக்கு 2வது கணக்கும் பார்த்தது. இந்த 3வது கணக்கு பின்ன ஒரு 4வது கணக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது. அது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டெப். அதாவது இப்போ இந்த உங்களுக்குள்ளங்குது நம்ம யூனிட் இதில் மாற்ற தேவையில்லை. ஆனால் அந்த என்ன சொல்கிறாங்க 30 நிமிடம் அதை நம்ம இப்படி அரையாக மாற்றினா அதில் பாதி எடுத்திங்கன்னா ஆன்சர் குயிக்காக வந்துடும். இதுக்கு ஃபார்முலாலாம் போட்டு செய்ய போய் மண்டையை போட்டு குழப்பி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஆன்சர். அதை நம்ம இந்த வகையில் இவ்வளோ ஷார்ட்கட்டாக இவ்வளோ குறுகிய டைமுக்குள்ளே எடுத்துட்டு டக்குன்னு ஆன்சரை போட்டு போகிறதா. நமக்கு டைம் இல்லை இல்லைங்க, நமக்கு டைம் இல்லை செய்கிறதுக்கு. கணக்கு தர பேப்பரில் செய்ய நமக்கு டைம் இல்லை. அதெல்லாம் நம்ம எல்லாருமே கூட ஃபெயில் ஆகி போகிறதுக்கு முக்கிய காரணம். சரி, இப்போ இது விளங்கிட்டு தெரிஞ்ச கணக்கு மூலம் விலங்குன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கேளுங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ 4வது கணக்கு பார்ப்போம்.